இதில் வந்து துவாரகா வாசம், பலராமனோட கல்யாணம், அப்புறம் ருக்மிணி சந்தேஷம், இது மூணும் 78, 79 கவர் ஆகுது. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே த்ரிதிவவர்தகி வர்தித கௌஷலம் த்ரிதசதத்த சமஸ்த விபூதிமத் ஜலதி மத்யகதம் த்வமபூஷயோ நவபுரம் வபுரஞ்சிதரோச்சிஷா. த்ரிதிவ வர்தகி வர்தித கௌஷலம். த்ரிதிவான சொர்க்கம், ஹெவன். ஸோ சொர்க்கத்தில் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் உண்டு, அவர் தான் எல்லா சொர்க்கம் எல்லாம் நிர்மாணிக்கிறது. அவர் பேர் விஸ்வகர்மா. ஸோ அந்த விஸ்வகர்மாவை வந்து கண்ணன் கூப்பிட்டுருப்பா. நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். ஏன்னா அந்த இவனோட தொல்லை தாங்க முடியாக்கி சிசுபால வதமெல்லாம் பண்ணுறா இல்லையா, அப்போ அப்படியே மதுராலேருந்து அவளெல்லாம் துவாரகாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி விடுறா. ஸோ அதனால் இந்த விஸ்வகர்மா சொல்லப்பட்ட அவனை கூப்பிட்டுருப்பா சொல்லி பார்த்தோம். ஸோ அதே விஸ்வகர்மா கிட்ட ஒரு இது உண்டாக்க சொல்கிறான். அவனை எப்படி பண்ணுறான், அவனோட ரொம்ப டேலண்டட். அவன் கௌசலம்னா ரொம்ப டேலண்ட் உள்ளவன். அவன் வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த ஆர்கிடெக்சரை எல்லாம் பண்ணுவான். அவனை அந்த மாதிரி உள்ள ஒரு டேலண்ட் அவனுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப அழகான அவனோட டேலண்ட்டை வச்சு ஒரு துவாரகாபுரியை சிருஷ்டி பண்ணுறான். அது எங்கே பண்ணுறான், சமுத்திரத்துக்கு நடுவில், ஜலதி மத்தியகதம். ஜலம்னா தண்ணி, ஜலத்துக்கு நடுவில், சமுத்திரத்துக்கு நடுவில் கட்டுறான் அந்த துவாரகாபுரி சொல்ல ஒரு ஊரை. நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. அந்த எப்படி இருக்கான், அந்த சமுத்திரத்து நடுவில் கட்டின அந்த துவாரகாபுரி வந்து பகவானோட சரீர காந்தினால ரொம்ப அழகாக இருந்துதான் பார்க்கறதுக்கு. ஸோ ஏற்கனவே அந்த துவாரகாபுரி சமுத்திரத்து நடுவில் கட்டப்பட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பாயிண்ட்டு. அது சொர்க்கத்தில் இருக்கப்பட்ட விஸ்வகர்மா அவரோட கௌசலம் அவரோட டேலண்டால் வச்சு கட்டினதுனால இன்னும் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல தேவதைகள்லாம் என்ன கொடுக்குறா, திரிதசதத்த சமஸ்த விபூதிமத். திரிதர்ஷனா தேவதைகள் எல்லாரும் நிறைய சம்பத்துகள் எல்லாம் கொடுக்குறா. அந்த சம்பத்தெல்லாம் கொடுத்ததுனால அந்த துவாரகாபுரி இன்னும் அழகாக இருக்கான். அதுவும் அல்லாதக்கு எப்படி இருக்குது, ஜலதி மத்தியகதம் துவம பூஷயோ நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. பகவானோட சரீர காந்தினால அந்த துவாரகாபுரி சொல்லப்பட்ட அந்த பட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ நிறைய இதனால இந்த துவாரகாபுரி வந்து அந்த அழகை சொல்லவே முடியாது. அத்தனை அழகான ஒரு துவாரகாபுரி சொல்லப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இந்த விஸ்வகர்மா உண்டாக்கி கண்ணனுக்கு கொடுக்குறா. ததுஷிரேவத பூபிருதிரேவதி ஹலபிருதே தனயா விதிசாசனாத் மஹிதமுத்சவ கோஷமபூபுஷஹ சமுதிதைர்முதிதை சஹயாதவைஹி. ததுஷிரேவத பூபிருதிரேவதி ஹலபிருதே தனயா விதிசாசனாத். விதினா பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய ஆக்னேனால பிரம்மா ஆர்டர் பண்ணுறா. யாருக்கு, ரேவத பூபிருதி, ரேவத ராஜ்யத்தோட ராஜா. அவன் பேர் ரேவத்தன்னு சொல்லி அந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, 5 பிள்ளை ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் ரேவதி. அந்த ரேவதி என்ன பண்ணுறாளாம், பலராமனுக்கு, ஹலபிருத்தேனா பலராமன், பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறான் பிரம்மதேவன். ஸோ அதனால அவர் ரேவதிக்கும் பலராமனுக்கும் கல்யாணத்தை கிராண்டாக கொண்டாட போகிறான். ஸோ அந்த உற்சவம்னா அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கு வேண்டி யாதவ குலத்துலேருந்து எல்லாரையும் கிருஷ்ணன் கூட்டின்னு வந்து நிறைய இந்த வாத்தியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கா. கோஷமாக பூபுஷா. கோஷம்னா வாத்திய கோஷங்கள்லாம் உண்டாக்கி, இந்த சண்டை மேளம் மிருதங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வாத்திய கோஷத்தோடு அந்த உற்சவத்தை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறா. யாரோடு, பலராமனோடும் ரேவதியோடு கல்யாணத்தை. அத விதர்பசுதாம் खलु रुक्मिणीं प्रणयिनीं त्वयि देव सहोदरः स्वयमदित्सत चेदि महीभुजे स्वतमसा तमसाधुमुपाश्रयन्. அத விதர்ப சுதாம் खलु रुक्मिणी. அதுக்கப்புறம் விதர்ப நாட்டு சொல்லப்பட்டது மகாராஷ்டிரா நாக்பூர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ருக்மிணியோட பிறந்த இடம் தான் நாக்பூர். ஸோ அந்த நாக்பூரில் தான் ருக்மிணி சொல்லப்பட்ட இந்த தேவி இருக்கா. அவள் எப்படி தவள், அத விதர்ப சுதாம் खलु ருக்மிணி பிரணயினி தொய் தேவ சகோதரா. அவள் எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்காளாம். ஏன்னா கிருஷ்ணனை இந்த பார்த்துட்டு இல்லை. ஏன்னா அந்த ராஜா வந்து அவள் அப்பா விதர்ப ராஜா வந்து எப்போதும் அந்த ராஜ்யத்தில் பாகவதர் நிறைய கூப்பிடுவாளாம். ஸோ எப்போவுமே பாகவதர் வந்து நிறைய இந்த பகவத் விசாரங்கள்லாம் அங்கே சொல்லி அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே, குழந்தை காலத்துலேருந்தே கிருஷ்ணனோட லீலையெல்லாம் கேட்டிருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப ஆசை,
கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மனசில் ரொம்ப ஆசை வச்சுருக்கா. அவளுக்கு ஒரு சகோதரன், இவளுக்கு தான் 5 சகோதரன். அதில் ஒருத்தன் பேர் ருக்மி பேர். எல்லாமே துஷ்டமார் 5 பேருமே. ஸோ அந்த 5 சகோதரர் ருக்மி சொல்லப்பட்டவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சேதி மஹிபுஜே. சேதி சொல்லப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு ராஜா, அவன் பேர் தான் சிசுபாலன் சொல்லி. ஸோ அந்த சிசுபாலனை தன்னோட தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த ருக்மி நினச்சின்னு இருப்பார். ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி. இவனும் துஷ்டன், அவனும் துஷ்டன். அதனால ருக்மிணியே அந்த சேதி ராஜாவான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு இவன் நினச்சிக்கிறான். ஆனால் ருக்மிணி என்ன பண்ணுறா, அவளுக்கு எப்போதுமே கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால அவள் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கா. இவன் இந்த சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும், ருக்மிக்கு தெரியும் இவளுக்கு அவனை பிடிக்காது, இவளுக்கு கல்யாணம் பண்ணா கிருஷ்ணன் தான் பண்ணிப்பான்னு சொல்லி. ஆனால் அவனோட தமோ குணத்தால் ஸ்வயமதித் சத சேதி மஹிபுஜே ஸ்வதமசா தமசா துமோ பாஷ்ரயன். அவனோட தமோ குணம்னா என்னது, அஜ்ஞானம். அஜ்ஞானத்தால் என்ன பண்ணுறான், தன்னோட தங்கே சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த ருக்மின்னு நினைக்கிறானாம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா தவ நிவேதயிதும் த்விஜமாதிஷத் ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா. ஸோ ரொம்ப காலமாக மனசுலேயே நினச்சிட்டு இருந்தா. ரொம்ப அன்பு, கிருஷ்ணங்கிட்ட அனுராகம் ரொம்ப ஜாஸ்தி ருக்மிணிக்கு. அதனால ருக்மிணி உடனே என்ன பண்ணினாலாம், அவள் நினச்சது என்னது, கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அந்த இதுக்கு எந்த பங்கம் வரக்கூடாது இல்லை. பங்கம் வந்ததுனால, பங்கம்னா என்னது, அவன் நினைக்கிறது நடக்க போகிறதுலேன்னு அவளுக்கு தெரியாது. அதனால வியாக்குலா ரொம்ப துக்கப்படுறாளாம். ஐயோ, நம்ம கிருஷ்ணனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமே, நம்ம அண்ணா என்ன ருக்மி போயிட்டு இந்த சிசுபாலன் அந்த துஷ்டனை என்னை கல்யாணம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசில் வியாக்குலத்தோடு இருக்கா அவள். அப்போ அவள் என்ன பண்ணுறா, இதை எப்படியாவது நம்ம இந்த மெசேஜை கிருஷ்ணனுக்கு சொல்லணும் இல்லையா. அதனால இதில் அந்த ஆஸ்தானத்தில் ஒரு பிராமணர் இருந்தாலாம். அவரை கூப்பிட்டு அவரோட காதில் ஒரு மெசேஜை சொல்லிவிடுறா. ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா. இந்த லெட்டரை நீங்கள் கொண்டு நேராக துவாரகைக்கு போய் கிருஷ்ணன்கிட்ட கொடுங்கோ சொல்லிட்டு ஒரு பிராமணனை கூப்பிடுறா. த்விஜ சமாதிஷத்து, த்விஜன்னா பிராமணர். ஸோ அவர் இந்த லெட்டரை கொண்டுட்டு நேராக எங்கே போகிறா, துவாரகாபுரிக்கு போகிறா. திஜசுதோபி சதூர்ணமுபாயயோ தவ புரம் ஹி துராஷ துராசதம் முதமவாபச சாதர பூஜிதஹ சபவதா பவதா பஹ்ருதா ஸ்வயம். ஸோ அந்த பிராமணன் என்ன பண்ணுறா, த்விஜசுதோபி சதூர்ணமுபாயயோ தவ புரம் ஹி துராஷ துராசதம். அந்த பிராமணர் அந்த லெட்டரை வாங்கிக்கிறா. பகவானோட துவாரகாபுரியான அந்த துவாரகாபுரிக்கு எத்தனை வேகம் முடியுமோ அத்தனை வேகம் போக சொல்கிறா ருக்மிணி. ஸோ அதனால் வேகமாக அந்த துவாரகாபுரிக்கு சேர்றா. ஸோ அந்த புறம் எப்படித்த புறமாமது, சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா தவ நிவேதயித்தும் த்விஜமாதிஷ சுகதனம். தவ புறம் ஹி துராஷ துராசதம். யாரெல்லாம் கெட்ட எண்ணத்தோடு இருக்காளோ, கெட்ட எண்ணத்தோடு அங்கே உள்ள வராளோ அவளுக்கு அந்த புறத்தில் வர முடியாதான். யார் மனசில் நல்லது நினச்சிட்டு வரா அவளுக்கு மாத்திரம்தான் அந்த ஊர்லேயே என்ட்ரி. அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு வரவாள் மாத்திரம்தான் அதை அடைய முடியுமாம் அந்த புறத்தை. ஆனால் இந்த பிராமணர் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கா இல்லையா, என்ன ஒரு இதான ஒரு லெட்டரே கொடுக்கறதுக்கு வந்திருக்கா ருக்மிணியோடு. அதனால அவருக்கு அந்த துவாரகாபுரிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வர முடியறது. ஸோ வேகமாக வர்றா. வந்துட்டு என்ன பண்ணுறா, எதுக்கு வராவா, பவதா பவதாப ஹிருதா ஸ்வயம். தாபங்கள், பவதாபங்கள்னா என்னது, அந்த தாபத்தை நம்ம துக்கங்கள்லாம் போகக்கூடியது. ஸோ போகக்கூடிய அந்த கிருஷ்ணனை இந்த பிராமணர் பார்க்குறா. ஸோ கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சாச்சு இவர் எதுக்கு வந்திருக்கா சொல்லி, அதனால இந்த பிராமணரை அழகாக உள்ளே கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் பண்ணுறா. அவரை உள்ளே வர வைக்கிறா. அவருக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன வாக்கு எல்லாம் கேட்டுக்கிறா. சச்சபவந்தம ஓச்சத குண்டினே நிருபசுதா கலு ராஜதி ருக்மிணி त्वयि समुत्सुकया निज धीरता रहितया हितया प्रहितोस्म्यहम्. ஸோ பிராமணர் சொல்கிறா, இப்போது நான் குண்டினிபுரம், குண்டினபுரம் தான் அந்த விதர்ப தேசத்துக்கு தான் இன்னொரு பேர், கேபிட்டல். இது குண்டினபுரம் தான் கேபிட்டல். ஸோ இந்த விதர்ப தேசத்தோட கேபிட்டலான குண்டினிபுரத்துலேருந்து நான் வந்திருக்கேன். என்னத்துக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு சந்தேஷத்தை கொண்டு வந்திருக்கேன்.
யார் சந்தேஷத்தை அனுப்பியிருக்கா? ருக்மிணி தேவி ஒரு லெட்டரை எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. இந்த லெட்டரில் முழுவதும் அவளோட மனசில் என்ன இருக்குது அதெல்லாம் எழுதியிருக்காளாம். அவளோட மனசே கொடுத்துருக்கா என்கிட்ட. ஸோ அவள் இப்போது தன்னோட மனசில் தைரியம் இல்லாக்கி பயந்துட்டு இருக்கா சொல்லி சொல்கிறா. என்னத்தினால தைரியம் இல்லை? அவளுக்கு அவள் அண்ணா சிசுபாலன் கூட கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போகிறான் இல்லையா, அதனால அவளுக்கு மனசில் தைரியமே இல்லை. அந்த தைரியம் இல்லாதக்கு ஒரு லெட்டரை எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கா. அந்த சந்தேஷத்தை கொண்டு நான் வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கோ சொல்லிட்டு அந்த பிராமணர் கிருஷ்ணனுக்கு அந்த லெட்டரை கொடுக்குறாளாம். தவ ஹிதாஸ்மி புரைவ குணைரஹம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா ஆயி கிருபாலய பாலய மாமிதி பிரஜகதே ஜகதே கபதேதயா. ஓகே, ஜகதேக பதேதயா, ஜகத்தை பாலனம் பண்ணப்பட்ட ஹே கிருஷ்ணா சொல்லி கூப்பிடுறாங்க. கிருஷ்ணா என்ன சொல்றா? தவ ஹிருதாஸ்மி புரைவ குணைரகம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா. அவள் என்ன சொல்லியிருக்கான்னா, அவள் ரொம்ப முன்னாலேயே அவளோட மனசை உங்ககிட்ட பறி கொடுத்தாச்சு. கிருஷ்ணையே நினைச்சுட்டு தான் இருக்கா. சின்ன ஏஜ்லேருந்து இன்னே வரை அவள் உன்னையே தான் நினைச்சுட்டு இருக்கா. அவள் மனசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அப்பேற்பட்ட அவளை சேதின்னு இருப்போம், சேதி ராஜ்யத்தோட ராஜாவான சிசுபாலன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறா. ஸோ எப்படியாவது அங்கே நீ அவளை காப்பாற்றணும். ஐ கிருபாலய பாலய மாமிதி. பாலயம்னு என்னது? என்னை காப்பாற்றுவாய் நீ. இங்கே என்னை எப்படியாவது அந்த சேதி ராஜாவாகிட்டேருந்து என்னை காப்பாற்றி நீ என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ. பிரஜகதே ஜெகதேக பதே தயா. ஜெகத்துக்கே பத்தியான ஹே கண்ணா, என்னை எப்படியாவது அந்த இவங்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ருக்மிணி எழுதி கொடுத்துருக்கா அந்த லெட்டரில் சொல்லி இந்த பிராமணர் அதை படித்து காட்டுறாளாம். ஸோ கிருஷ்ணன் அதெல்லாம் கேட்டுக்கிறா. அசரணாம் எதி மாம் त्वमिपेक्षसे சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம் இதி கிரா சுதனோரதனோத்பிருஷம் சுஹ்ருதயம் ஹ்ருதயம் தவ காதரம். அசரணாம் எதி மாம் त्वमुपेक्षसे சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம். ஸோ பகவானுக்கு தன் பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு அவருக்கு தவிச்சு போயிடுவாள், அது தெரிஞ்சாச்சுன்னா. ஸோ அதனால அசரணா, வேற யாரும் சரணம் இல்லை இல்லையா. நம்ம பகவானை சரண்டர் ஆயிடுச்சுன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ இங்கே என்ன சொல்கிறா? மாம் என்னை எதி ஒரு காலும், அசரணமாம் எதி மாம் ஒரு காலும் தொம் உபேக்ஷசே என்னை உபேட்சிக்காதே, நீ என்னை வேண்டாம் வைக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. சபதி அதனால உடனே என்ன பண்ணு? ஜீவிதமேவ ஜஹாம்யஹம். நீ என்னை காப்பாற்றலைன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்? என்னோட ஜீவிதத்தை நான் விட்டுவிடுவேன், என்னோட பிராணனை நான் விட்டுவிடுவேன் அப்படின்னு சொல்லி ருக்மிணி அந்த லெட்டரில் எழுதியிருக்கா. ஸோ நீ என்னை காப்பாற்றலைன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்? என்னோட உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கா. சுதனோ ரதனோத்பிருஷம். சுதனோன்னு தன்னோட நல்ல சரீரத்தால் நல்ல ஹிருதயத்தால் இருக்கிற கண்ணனுக்கும் ருக்மிணியை நினச்சி மனசில் கண்ணனுக்கு ரொம்ப பயம் வந்துதாம். இப்போ ஏன்னா அவள் இந்த மாதிரி எழுதியிருக்காளே, நீ என்னை காப்பாற்றலை, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாட்டா நான் என்னோட பிராணனே விட்டுவிடுவேன்னு அதை கேட்டப்போ சுஹ்ருதயம் ஹிருதயம் தவ காத்தரம். கண்ணனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுறதாம், எங்கேயாவது இவள் அசடத்தனமாக பிராணனை விட்டுவிட்டாலோ என்ன பண்ணுறதுன்னு கண்ணனுக்கும் மனசில் காத்தரம்னா பயம் வந்துடுறதாம். எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்லி அவரும் நினைக்கிறா. இப்போ ஏன்னா அசரணாம், அவளை அவர் தான் சரணடைஞ்சிருக்கா. நீ எப்படி என்னை காப்பாற்றுவே தெரியும், சப்போஸ் நீ வராட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பிராணனை நான் தியாகம் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி எழுதியிருக்கா. அதனால அதை பார்த்ததும் கண்ணனுக்கும் மனசுல கொஞ்சம் சங்கடமும் பயமும் தோணுது. அகதயஸ்துவமதை நமயே சகே தததிகா மம மன்மத வேதனா நிருபசமக்ஷமுபேத்ய ஹராம்யஹம் ததைதாம் தைதாமசிதே க்ஷணாம். அகதயஸ்துவமதை நமயே சகே தததிகா மம மன்மத வேதனா. அப்போ கிருஷ்ணன் சொல்றான் அந்த பிராமணர்கிட்ட, அந்த ருக்மிணியோட வேதனையை விட ஹே பிராமணர் நீங்கள் நினச்சிட்டு கேள், அவள் தான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கான்னு அதிகமான வேதனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ருக்மிணிக்கு மாத்திரம் துன்பம் படலை அப்படின்னு நினைக்கலவா, அதை விட அதிகம் துன்பம் எனக்கு தான் இருக்குது. ஏன்னா அவளோட லெட்டர் அப்படி இருக்கு இல்லையா, அதனால நான் அங்கே அவளை எப்படியாவது காப்பாற்றுவேன், எடுத்துட்டு நான் வந்துவிடுவேன்னு சொல்கிறான். ஸோ அதனால் நம்ம சங்கடப்படுறோம் வச்சுங்க, ஒரு பக்தனாக இருந்து யாராவது சங்கடப்பட்டால் அதை விட சங்கடம் பகவானுக்கும் இருக்குமா. அதனால ஒரு பக்தனுக்கு என்ன சங்கடம் இருந்தாலும் அவர் அந்த சங்கடத்தை கொடுக்காதக்கு காப்பாற்றுவான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில். அதனால் அவர் சொல்கிறா, ருக்மிணியோட சங்கடத்தை விட எனக்கு இன்னும் மனசு வேதனையாக இருக்குது, அவள் இந்த மாதிரி ஏதாவது
முடிவு எடுத்துள்ளோன்னு சொல்லி பயமாவும் இருக்கு எனக்கு, அதனால நான் எப்படியாவது அங்கேருந்து எடுத்துன்னு வந்து விடுவேன்னு சொல்லி சொல்றான். பிரமுதித்தேன ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமேயிவான் குருமருத்புர நாயகமே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். பிரமுதித்தேன ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமேயிவான். ஸோ அந்த வார்த்தையால் சந்தோஷப்பட்ட அந்த பிராமணர் என்ன பண்ணுறா, பிராமணர் கூட கண்ணனும் ரதத்தை ஏறுறா 2 பேரும். ஸோ இவரையும் கூட்டிகிட்டு போகிறா தன்னோட ரதத்தில் கண்ணன். ஏன்னா அவரை எங்கே விடுவா இல்லையா, அவர் வந்து அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கா ருக்மிணியோடு, அதனால அந்த ரதத்தில் ஏற்றி அவரே உட்கார்றா. 2 பேரும் அந்த விதர்ப ராஜ்யத்துக்கு போய் சேர்றா. ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு ரதகதோ லகு குண்டின மேயிவா. குண்டின தேசம்னா விதர்ப தேசம். அந்த விதர்ப தேசத்துக்கு ஒரு க்ஷணத்தில் எத்தி விடுறாளாம். அத்தனை ஃபாஸ்ட்டாக ரதத்தை ஓட்டிட்டு வரா. ஏன்னா குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா வரணும். ஸோ அந்த மாதிரி வராங்க. அந்த மாதிரி உள்ள மருத்புர நாயக்கா குருவாயூரப்பா மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். நீ வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ருக்மிணியை காப்பாற்றுறே, அது மாதிரி நீ என்னோட துக்கத்தையும் எனக்கு மாற்றி கொடு, என்னோட வியாதியை மாற்றி கொடுன்னு சொல்லி இங்கே நாராயண பட்டதிரி கேட்டுக்கிறா. ஸோ இதில் வந்து அவர் இப்போது துவாரகாலேருந்து நேர விதர்ப தேசத்துக்கு வந்திருக்கா. வந்து எப்படி ருக்மிணியை கூட்டிகிட்டு போகிறா சொல்லி அடுத்த சாப்டரில் 79 வருது. பலசமேத பலானுகதோ பவான் புரமகாஹத பீஷ்மகமானிதஹ த்விஜசுதம் த்வதுபாகமவாதினம் திருதரசா தரசா பிரணநாமசா. பலசமேத பலானுகதோ பவான். பலனாரு பலராமன். ஸோ இங்கே வந்து கண்ணனும் பலராமனை கூட்டிண்டு பலசமேதா, பலானா பலராமன், பலசமேதனா சைன்யத்தை கூட சைன்யங்கள் எல்லாம் கூட்டிண்டு. ஓகே, ஸோ கண்ணன் இங்கே பலராமனையும் கூட்டிக்கிறா, ஒரு சைன்யத்தையும் கூட்டிக்கிறா. கூட்டிட்டு எங்கே போகிறா, நேர பீஷ்மக மானிதா. பீஷ்மர் தான் பீஷ்மக மானிதா இந்த குண்டனிபுரத்துக்கு போகிறா. அங்கே போய் சேர்றாவா எல்லாரும். அங்கே பீஷ்மக ராஜாவால் கௌரவப்படுறா. அவர் வந்து இவரை ரிசீவ் பண்ணுறா, ரெஸ்பெக்ட் பண்ணுறா கண்ணனை. அப்புறம் என்ன பண்ணுறா, த்விதசுதம் தொதுபாகம ஆதீனம் திருதரசா தரசா பிரணநாமசா. அந்த பிராமணன் கண்ணன் வந்துட்டான்னு பார்க்குறான். கண்ணன் வந்தாச்சு, பிராமணனும் கண்ணன் தானே சேர்ந்து வந்திருக்கா. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட ருக்மிணி சந்தோஷப்படுறாளாம். பிராமணனும் கண்ணனும் வந்தாச்சு, இனி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவளுக்கு மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்குது. ஸோ அதை கேட்டதுமே ருக்மிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது. பிராமணரை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, திருதரசா தரசா பிரணநாமசா. அவள் வந்து அந்த பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா அவர் தானே அந்த சந்தேஷத்தை கொண்டு கொடுத்துருக்கா. ஸோ இந்த சந்தேஷம் வந்து பாகவதத்தில் அந்த லெட்டர் இருக்குது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு புக் எடுத்துட்டு சொல்லித்தரேன். அப்போது அங்கே வந்து பிராமணரை நமஸ்காரம் பண்ணி அவனோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறார் அவர்கிட்ட. புவனகாந்தமவேக்ஷ பவத்வபுஹு நிருபசுதஸ்ய நிஷம்ய சேஷ்டிதம் விபுலகேதஜுஷாம் புரவாசினா சருதிதைருதிதைரகமன்னிஷா. புவனகாந்தம் அவேக்ஷ பவத்வபுஹு. புவனங்களுக்கெல்லாம் மனோகரமாக இருக்கப்பட்ட அவனோட உடம்பை பார்த்து அந்த பீஷ்மக பிரஜைகள் எல்லாம் ருக்மியோட அந்த டிசிஷனை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாளாம். ருக்மி என்ன டிசிஷன் எடுத்திருக்கான், தன்னோட தங்கையை வந்து சேதி ராஜாவான சிசுபாலா பண்ணி கொடுக்கணும்னு. ஏன்னா அவன் துஷ்டன், பார்க்கறதுக்கே கிருஷ்ண மாதிரி அழகு இல்லை அவன். அதனால் அந்த பிரஜைகள் எல்லாம் நினைக்கிறாளாம், ஆஹா இத்தனை அழகாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை கொடுத்தா இந்த ஜோடி தான் பொருத்தம் நன்னா இருக்கும். அதை விட்டுவிட்டு இவன் போயிட்டு ஏதோ ஒரு துஷ்டனைக்கு போய் தன்னோட தங்கையை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறான். ரொம்ப வருத்தப்படுறா. ஸோ அந்த ராத்திரி எல்லாரும் இதை பற்றியே பேசின்னு இருக்காவா ஊரில். விபுலகேத ஜுஷாம் புறவாசினாம் சருதிதை ருதிதை ரக மன்னிஷா. ராத்திரி எல்லாம் அந்த பிரஜைகள் எல்லாம் இப்படியே பேசுகிறான். இவன் வந்து ராங் டிசிஷன் எடுத்திருக்கான். அந்த அழகா ருக்மிணியை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாமே, எத்தனை அழகாக இருக்கான் கிருஷ்ணன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவனுக்கு கிடைக்குமா அப்படி இப்படி சொல்லி ஊருக்காரெல்லாம் பேசிக்கிறாளாம். ததனு வந்திதும் இந்துமுகீம் சிவாம் விஹிதமங்களபூஷண பாசுரா நிரகமத்பவதர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரதः புரதः சுபட்டாவிருதா. சுபட்டாவிருத்தானா பட்டன். இந்த பட்டன்னா இருப்பாலே எஸ்காட். ஓகே, அந்த எஸ்காட்டு கூட அந்த ருக்மிணி என்ன பண்ணுறாளாம்,
அவளோட பட்டன்மாரால கூடி அந்த ருக்மிணி எஸ்கார்ட் கூட கூடின ருக்மிணி என்ன பண்றா, அவளோட ஜீவிதத்தை அவங்ககிட்ட அர்ப்பிச்சதுனால அந்த இந்துமுக்கினா சந்திரனை மாதிரி முகம். ஏன்னா இப்ப கிருஷ்ணன் வந்தாச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சாச்சு, அதனால ஹாப்பி ஆயிடுறா அவள். அதனால சந்திரனை போல நல்லா விரிஞ்ச முகமா இருக்கலாம் பார்க்கறதுக்கு. அவள் என்ன பண்றா, ததனு வந்தித்தும் இந்துமுகி சிவா விஹித மங்கள பூஷண பாசுரா. மங்கள பூஷணா மங்கள ஸ்நானம், கல்யாணத்துக்கு முன்னால அந்த ஹல்தி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் மங்கள ஸ்நானம் சொல்றது. ஸோ அந்த மங்கள ஸ்நானம் எல்லாம் முடிக்கிறா. முடிச்சுட்டு பூஷிதம் பூஷண பாசுரா, பூஷணங்கள்னா ரத்ன ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுக்கிறா. அதெல்லாம் போட்டுனப்ப எப்படி இருக்கலாம் அவள், பார்க்கவே அப்படி அவள் சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா, ஜொலிக்கிறாளாம். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்றா, நிரகமத் பவதர்ப்பித ஜீவிதா சொபுரத புரத சுபட்டா விரதா. இந்த இவரெல்லாம் கூட்டிண்டு இந்த தேவியோட கோவில் பார்வதி, அவளுக்கெல்லாம் பார்வதி தான் குலதெய்வம். ஸோ தேவி கோவிலுக்கு போய், கல்யாணத்துக்கு முன்னால தேவியோட ஆசீர்வாதம் வாங்கணுமே, அதனால தேவியோட கோவிலுக்கு போய் அந்த புறத்தோட வழியில இருக்கு அந்த கோவிலுக்கு போய் பார்வதியுடைய கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்மாரெல்லாம் அவங்க கூட எப்பவுமே எஸ்கார்ட்ஸ் இருப்பா இல்லையா, அதனால அவளையும் கூட்டிட்டு இவள் கோவிலுக்கு போறாளாம். ஸோ அதுக்கு மேலே மங்கள ஸ்நானம் எல்லாம் மாறுது. நல்லா அவள் அந்த கல்யாணத்துக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறா, எல்லா ஆபரணங்களையும் தரிச்சுக்கிறா, ரொம்ப அழகா சுந்தரியா இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உள்ள தேவி கோவிலுக்கு போறாளாம். குலவதூபிருபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம் முஹரயாச்சத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். அவள் கூட என்னது, குலவதூபிரு பேத்திய குமாரிகா. குமாரிக்கானா பாக்கி ஸ்திரீகள் எல்லாம், அவள் கூட பாக்கி உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் கூட வராங்க. ஸோ எல்லாரும் ஸ்ரத்தையா கிரிசுதாம்னா அந்த பார்வதி கௌரி பரிபூஜ்ய சாதனம், ரொம்ப ஸ்ரத்தையா அந்த கௌரி பூஜையெல்லாம் பண்ணறா. தாமரை போல உள்ள அந்த பாதங்கள் எல்லாம் தேவியோட பாதத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. முஹுரயாச்சத தத்பத பங்கஜே, பங்கஜம்னா தாமரை, அம்பாளோட காலம் தாமரைக்கு தான் இது பண்ணி சொல்றா கம்பேர் பண்ணி. ஸோ தாமரை மலர் மாதிரி உள்ள அந்த பாதத்துக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. அப்புறம் சொல்றா, நிபதிதா பதிதாம் தவ கேவலம், பார்வதிட்ட கிருஷ்ணனே என்னோட பதி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. ஓகே, தத்பத பங்கஜே நிபதிதாம் பதிதாம் தவ கேவலம். கேவலம் எனக்கு அவன் மாத்திரம்தான், வேற யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு கிருஷ்ணனே என்னோட பத்தியா வேணும்னு சொல்லி. அதான் நம்ம இந்த காத்தியாயனி மகாமாயே இருக்குல்ல, அந்த காத்தியாயனி மந்திரம் சொல்லி, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நிதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹா. இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி நம்மளும் நித்தியமா இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ஆத்துக்காரர்களுக்கு ஆயுசு தீர்காயசா இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி காத்தியாயினி விரதமெல்லாம் இருக்கிறது, இந்த காத்தியாயினி பூஜை, தட் மீன்ஸ் பார்வதிக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்ப போறா. சமவலோக குதூஹல சங்குலே நிருபகுலே நிபிருதம் த்வயி ச ஸ்திதே நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயாத் சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முகா. ஸோ சர்வாபரண பூஷையா இருக்கவள் எப்படி இருக்கலாம், சமவலோக குதூஹல சங்குலே நிருபகுலே நிபிருதம் த்வயி ச ஸ்திதே. ஸோ சர்வாபரண பூஷியாக எல்லா திக்கும் காந்தி தரப்பட்ட அந்த ருக்மிணி தேவியை வரதை பார்க்குறா. எல்லா ராஜாக்களும் நிற்கிறா. ஏன்னா ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் சொல்லி தானே இன்விடேஷன் அடிச்சிருக்கா. அப்போ சகல ராஜ்யத்திலேருந்து ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கா. எல்லாம் ரொம்ப குதூகலமாக காத்துட்டு இருக்கா. ஓ இப்போ வெறுவல் அவள் பூஜையெல்லாம் பண்ணி இப்போ அவள் 2 பேருக்கும் கல்யாணம் கிராண்டாக நடக்க போகிறதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து நிற்கலாம். ஸோ அந்த சர்வாபரண பூஷையா வரத்தை எப்படி இருக்காம், எல்லா திக்கும் காந்தியாக இருக்காம் அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வர ருக்மிணி எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறா. ரொம்ப குதூகலம்னா ஹாப்பியாக இருக்கா, எல்லாரும் பார்க்கறதுக்கு காத்துட்டு நிற்கிறா. கண்ணன் தனியாக நிற்கிறானா, அவள் எந்த கூட்டத்திலே இல்லை, எந்த ராஜாவோட நடுவுலையும் போல கண்ணன் தான் செப்பரேட்டாக ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ருக்மிணி தேவி ரொம்ப எப்படி இருக்கானா பார்க்கறதுக்கு, அழகோடு வடிவு அழகாக இருக்காளாம். அவளோட காந்தினால திக்கெல்லாம் ஒளி வீசுறதான். அந்த மாதிரி அழகாக அண்ணனோட நடந்துட்டு இருக்கா. ஸோ அந்த அழகான தேவி கிரிஜாவோடு கோவிலேருந்து வழியில் இப்போ வரா. ஏன்னா அவள் கோவிலுக்கு போயிருக்கா இல்லையா, காத்தியாயினி விரதம் பண்ணி காத்தியாயினி பூஜையை முடிச்சுட்டு அவள் வழியில் வரா. ஸோ அந்த தேவியை பார்க்கறதுக்கு எல்லா ராஜாக்களும் நிற்கிறா. கண்ணன் மாத்திரம் தனியே நின்றுண்டு அவளோட அழகை ரசித்து பார்த்துட்டு நிற்கிறா. புவன மோகன ரூபருச்சா ததா விவசிதாகில ராஜ கதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्च कृषे मनाक्.
புவன மோகன ரூப ருச்சா ததா. புவனங்களுக்கெல்லாம் மோகன ரூபமா இருக்கிற அவளை பார்த்ததுமே அப்படி அழகு. இவனு புவன சுந்தரன், அவள் புவன சுந்தரி. ஸோ புவன மோகன ரூப ருச்சா ததா விவசிதாகில ராஜகதம்பயா. அவளை பார்த்ததுமே அங்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவளை அழகை பார்த்து அதிசயப்படுறாளாம். அழகுன்னா இப்படி அழகுண்டா அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா இருந்தான். அவளால் நம்பவே முடியலை. அந்த மாதிரி அழகா இந்த ருக்மிணி தேவி. கண்ணனும் பார்த்துட்டு அங்கேயே நின்றுருக்கா. பார்க்கறது என்ன இருது, அந்த தேவி தன்னோட கடைக்கண் பார்வையால் பார்க்குறாளாம். ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணன் வந்திருக்கான்னு தெரியும், எங்கே இருக்கான்னு தெரியாதே. அதனால கடைக்கண் பார்வைன்னு அந்த ஓரக்கண்ணால் பார்க்குறாளாம். அதுவும் அவள் வந்து டைரெக்டாக பார்க்குறதுலே முடியை இப்படி ஒதுக்குற மாதிரி கையால் முடியை இப்படி ஒதுக்கிட்டு சைடால் பார்க்குறா கண்ணன் எங்கே சொல்லி. அதனால ரொம்ப வெக்கப்படுறாளாம் கண்ணனை பார்த்துட்டு. வெக்கத்தினால என்ன பண்ணுறா, அப்படியே தலையை வந்து அவள் குனிஞ்சு நுடுறா சொல்கிறா. தொமப்பி தேவ கட்டாட்ச விமோக்ஷணைஹி. கட்டாட்சம்னா ஓரக்கண்ணால் பார்க்கறது, கட்டாட்சிக்கிறது. விமோக்ஷணம்னா அது கண்ணை பார்க்காதக்கு இருக்கிறது. அது மாதிரி கட்டாட்சம் விமோக்ஷணம். ஸோ குனிஞ்சு அவள் நாணத்தால் குனிஞ்சு போகிறாளாம், தன்னோட தலையை குனிஞ்சு நுடுறா. கொஞ்ச நேரம் கண்ணனும் அவளை அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா. ஸோ தொமப்பி தேவ கட்டாட்ச விமோக்ஷணைஹி பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கவளுக்கு, கண்ணன் வந்தாயாச்சு, நீ நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளோட லைஃப் நீ செட்டில் ஆகிடும்னு அவன் மனசில் நினச்சின்னு விடுறான். அதனால கண்ணனை பார்த்து ரொம்ப நாணமாக தலையை குனிஞ்சுக்கிறா. அதான் விமோக்ஷனம். கட்டாட்சன்றது கண்ணனை பார்க்கறது, அந்த பார்த்து நாணிச்சு அவள் தலையை குனியறா, அது விமோக்ஷனம். ஸோ இந்த மாதிரி கண்ணனை ஓரக்கண்ணால் பார்க்குறா. क्वनुगमिष्यसि चन्द्रमुखीतितां सरसमेत्य करेण हरन् क्षणात् समधिरूप्य रथं त्वमपाहृताः भुवि ततो विततो निनदोद्विषाम्. இதுதான் மாலை போடுவோம் இந்த 7ஆம் ஸ்லோகத்தில். ஓகே, சந்திரமுகி. சந்திரமுகினா சந்திரனை மாதிரி மலர்ந்த அழகான முகமுள்ளவள் சொல்கிறா ருக்மிணியை. ஸோ அவர் என்ன கேட்குறா, கொனுகதா அப்படி கேட்குறா. கொனு கமிஷசி, எங்கே நீ போயிட்டாய், எங்கே போயின்னு இருக்காய் அப்படி கேட்குறாளாம். சந்திரமுகி திதாம், சந்திரன மாதிரி முகமுள்ள தேவியே நீ எங்கே போகிறாய் கேட்டுக்கிறா. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ரொம்ப சரசமேத்திய கரேண ஹரன் க்ஷணாத். சரசமா ரொம்ப ஈஸியாக அவள் கிட்டக்க வந்து அவளுடைய கை அப்படியே பிடிச்சுக்கிறா கண்ணன். ஏன்னா அவள் கோவிலேருந்து வந்துட்டு இருக்கா, கண்ணன் செப்பரேட்டாக நிற்கிறா. அவளை பார்த்ததுமே நீ எங்கே போயின்னு இருக்காய், நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிறா. உடனே என்ன பண்ணுறா, அவளோட கையை பிடிச்சுன்னு ரதத்தில் ஏறி உட்காத்துறா. க்ஷணேன, க்ஷணாத்துனா இம்மீடியட்டாக, விதவுட் வேஸ்டிங் எனி டைம், டக்குன்னு ஏறி அவள் ரதத்தில் ஏற்றி உட்காந்துறா. அங்கேருந்து என்ன பண்ணுறா, உடனே அந்த ரதத்தை ஓட்டுறா. அந்த ரதம் வந்து அத்தனை ஃபாஸ்ட்டாக போகிறதாம் அங்கே. ஸோ அதை பார்த்ததும் அவளோட சத்ரு ராஜாக்கள்லாம் நிற்கிறா இல்லையா, அவன் அப்படி சத்தம் போடுறாளாம். சமதிரோப்பிய ரதம் துவம் பாகிருத்தாக புவி தத்தோ விதத்தோ நினதோ திஷாம். நினதம்னு சத்தம் போடுறது. ஏய் பாருதா, இந்த கிருஷ்ணன் வந்து ருக்மிணியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கான், போறான் 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 எல்லாரும் கத்துறா. ஸோ அந்த சத்தம் எப்படி இருந்தா, புவி தத்தோ விதத்தோ, புவின்னு அந்த பூமண்டலத்திலே எல்லாம் வியாபிக்கிறதான், அந்த மாதிரி எல்லாரும் சத்தம் போடுறாளாம். ஸோ எங்கேயோ அவன் போயிட்டான், எங்கே போறான்னு எல்லாரும் கேட்குறா. நினதோ திஷாம், எல்லா திசையிலும் அந்த சத்தம் கேட்கறது. கண்ணன் வந்து ருக்மிணியோட கையை பிடிச்சுன்னு ஒரு க்ஷணத்தில் அந்த ரதத்தில் ஏற்றி உட்காத்தி அங்கேருந்து டக்குன்னு அவ சவாரி விட்டு விடுறான். ஸோ அந்த மாதிரி கண்ணனும் ருக்மிணியும் அங்கேருந்து ரதத்தில் ஏறி போக தொடங்கியாச்சு. क्वनुगत पशुपाल इति क्रुधा कृतरणा यधुभिश्च जिता नृपाः न तु भवानुद चाल्यत तैरहो पिशुनकैरिव केसरी. क्वनुगत எல்லாரும் கேட்குறாளாம். என்ன கேட்குறா, பசுபால இதி க்ருதா, மாடுகள்லாம் மேய்க்கப்பட்ட அந்த கோபாலன் எங்கே போயிட்டான் எல்லாரும் கேட்குறா. எப்படி கோபத்தால் கேட்குறாளாம். க்ருதா அதுதானே கோபத்தால் கேட்குறா. ஸோ அவள் என்ன பண்ணுறா, யுத்தம் பண்ணலாம் இவங்கிட்ட சொல்லி யுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிடுறா. அந்த எது சைன்யம் கண்ணன் கூட்டின்னு வந்திருக்கான் இல்லையா, பலராமனும் சைன்யம் வந்திருக்கே கூட. ஸோ அந்த எது சைன்யத்தை கூட இவெல்லாம் யுத்தம் பண்ணுறா. யுத்தம் ஜோராக நடக்கிறது. ஆனால் யுத்தத்தில் இந்த ராஜாக்கள்லாம் தோத்து விடுறான், எது சைன்யம் ஜெயிச்சு விடுறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, நது பவானுத சால்யத்த தைரஹோ பிஷுனகைரிவ கேசரி. என்ன ஆச்சரியம் இங்கே சொல்கிறா, அவளுக்கு கிருஷ்ணங்கிட்ட போகவே முடியலையா, கிட்டக்கே நெருங்க முடியலாம் கிருஷ்ணங்கிட்ட. ஸோ எப்படின்னு சொல்கிறா, பிஷுனகைரிவ கேசரி. கேசரினா சிம்ஹம், சுனக்கம்னா நாய், டாக்.
ஸோ எப்படி ஒரு சிம்ஹம் கத்துற இந்த பார்க்கிங் டாக் சொல்றோம் இல்லையா, நாய் கேர் பண்ணாதைக்கு போகுமோ அந்த மாதிரி கண்ணன் இவாளை கேரே பண்ணாதைக்கு அங்கேருந்து ருக்மிணி அழகா தூக்கிண்டு ரதர்ல வச்சுட்டு போயிட்டானா. இவெல்லாம் கத்தின்னு இருக்கா, யுத்தம் பண்றா. கிருஷ்ணன் கிட்டக்கு யாராலையுமே போக முடியலை. அத்தனை ஃபாஸ்டா கிருஷ்ணன் ருக்மிணியை கொண்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. அப்படி யுத்தத்துல இந்த ராஜாக்கள்லாம் தோத்துடுறா. எதுக்குள்ளத்துலேருந்து வந்த சைன்யம் எல்லாம் அந்த யுத்தத்தையும் ஜெயிக்கிறது. ததனு ருக்மிணமாகவமாகவே வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன் ஹிருதமதம் பரிமுச்ய பலோக்திபிஹி புரமயா ரமயா சஹ காந்தயா. ததனு ருக்மிணமாகவமாகவே வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன். அப்புறம் அந்த ருக்மி என்ன பண்றான், யுத்தத்துக்கு அவனும் வரான். ஸோ அவனை கண்ணன் கட்டி போடுறானா. ததனு ருக்மிண மாகதமாகவே வதமுபேக்ஷ நிபத்ய விரூபயன், கட்டி போட்டு அவனோட ரூபத்தை என்ன பண்றான், குரூபமாக்கி விடுறான். ஓகே, ஒரு சைடு முடிய வெட்டுறது, ஒரு மீசையை வெட்டி இந்த மாதிரி அவனை டிஸ்ஃபிகர் ஆக்குறது. ஸோ அந்த மாதிரி ரூபமா உள்ளதை குரூபமாக்கி விட்டு விடுறானா. ஸோ அவனோட என்னதுன்னா எதனால அவனோட அகங்காரத்தை அடக்கிறதுக்கு. ஏன்னா அவன் தமோ குணத்தால தானே சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த தமோ குணம் அகங்காரத்தினால அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றானே, அந்த அகங்காரத்தை இல்லாதக்கு ஆக்கணும்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவனே வதம் பண்ணி விடலான்னு நினைக்கிறான். அப்போ பலராமன் என்ன சொல்றா, அவனை கொல்லாதே விட்டு விடு சொல்லி சொல்றான். ஸோ பலராமனோட வார்த்தையினால அவனை கொல்லாமல் அங்கேயே விட்டு விடுறானாம். சொல்லிட்டு ருக்மிணி தேவியே கொண்டுட்டு எங்கேக்கு போறா, புறமயா ரமயா சஹ காந்தயா. காந்தயான்னு அவனோடு இஷ்டப்பட்ட அந்த ருக்மிணியை கூட்டிண்டு புறமயா தன்னோட புறமான துவாரகாபுரிக்கு வந்து சேர்றான். ஸோ இப்போ கிருஷ்ணன் ருக்மிணி துவாரகாபுரிக்கு வந்தாயாச்சு. நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜும்பித மன்மதாம் அரமய खलु नाथ यथा सुखम रहसिताम हसिताम शूलसन्मुखीम. நவசமாகம லஜ்ஜித மானசம். நவசமாகமம்னா என்னது, புதிய இடம் இல்லையா. அவளுக்கு நியூ பிளேஸ் இது துவாரகா. அவள் விதர்ப தேசத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் துவாரகாவுக்கு வந்திருக்கா. அந்த இடம் புதிய இடமா இருக்கு. ஸோ புது இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வெக்கத்தோட கூடிய மனசுள்ள அந்த ருக்மிணி கிருஷ்ணனை இப்போ அடைய போறோமே நம்ம. பிரணய கௌதுக ஜும்பித மன்மதா. இப்போ கிருஷ்ணன் எனக்கு சொந்தமாயாச்சு சொல்லி தெரிஞ்ச அந்த மனசோட ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம் அவள். அதனால அவளுக்கு அந்த காதல் அதிகமாயின்னு இருக்கா கிருஷ்ணன் கிட்டக்க. ஓகே, பிரணய கௌதுக ஜும்பித மன்மதா. அந்த காதல் இன்னும் அதிகமாயின்னு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் கூட நம்ம இனி இருக்க போறோம்னு சொல்லி. அரமய खलु नाथ यथा सुखम रहसिताम हसिताम शुल सन्मुखीम. ஸோ அந்த காதல் அதிகமாயின்னு இருக்கு. இனி ஒரு பக்கம் அவளுக்கு வெக்கம் அதிகமாகுது. ஏன்னா புதுசா கல்யாணமாகி வந்திருக்கா இல்லையா, அதனால. ஸோ அந்த மாதிரி உள்ள ருக்மிணி எப்படி இருக்கலாம், நல்ல புன்னகையோட நல்ல சிரிச்ச முகமாகவும் நல்ல காந்தி உள்ள உடம்புள்ள அந்த ருக்மிணி தேவி ஜொலிச்சுன்னு இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள ருக்மிணிக்கு என்னது, கிருஷ்ணன் சன்முகீம் நல்ல சிரிச்ச முகமா உள்ள அந்த ருக்மிணிக்கு யதா சுகம் எல்லா சுகத்தையும் கொடுக்க போறான். அது தெரிஞ்ச ருக்மிணி ரொம்ப மனசு சந்தோஷமாவும் ஒரு டென்ஷன் இல்லாதக்கு ரொம்ப ஹாப்பியா இங்கே இருக்கா. விவித நர்மபிரேவ மஹர்நிஷம் பிரமதமா கலயன் புனரேகதா ருஜுமதே கில வக்ரகிரா பவான் வரதனோ ரதனோ ததிலோலதாம். விவித நர்மபிரேவ மஹர்நிஷம். ஓகே, விதவிதமான பேச்சால கிருஷ்ணனால நிறைய ஜோக்கெல்லாம் சொல்ல. நம்ம இந்த இதுலேருந்து என்னது அந்த இது ஷிஃப்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, சின்னதாக இருக்கிறதே. அது மாதிரில கோவர்தனகிரியை தூக்கறத எல்லாம் ஜோக்கெல்லாம் அடித்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தானே. ஸோ அந்த மாதிரிங்க ரொம்ப ஜாலியாக கிருஷ்ணன் நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லி அவளை எப்போதுமே அவளுக்கு எந்த மனசுக்கு தொந்தரவும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை சிரிப்பிச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கான். விவித நன்மபி ரேவ மஹர்நிஷம் பிரமதமாகலயன் புனரேகதா. எப்போதுமே ருக்மிணி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி இருக்கணும்னு சொல்லி அவளை ராத்திரியெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இப்படி கொஞ்ச காலம் அப்படி இருக்கா. ஸோ இப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, ருஜுமதே கில வக்ரகிரா பவான். வக்ரகிரானா என்னது, ஒரு அவளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை கண்ணன் சொல்லி விடுறானா. ருக்மிணிக்கு பிடிக்காத ஒரு புரியாத ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விடுறான், பேசி விடுறான். அந்த வார்த்தையை கேட்ட ருக்மிணிக்கு மனசு கொஞ்சம் வேதனை வரதாம். அப்போ வரதனோ ரதனோ ததி லோலதாம். அதனால அவளுக்கு கொஞ்சம் மனசு சங்கடப்படுறது,
சரி கிருஷ்ணன் நம்மள்ட்ட இப்படி பேசிவிட்டானே சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறாளாம். அந்த மாதிரி பேசக்கூடாதா இருந்தது கிருஷ்ணன், என்னத்துக்கு என்கிட்ட இப்படி பேசினான்னு சொல்லி அவளோட மனசு சங்கடப்படுறதான். தததிகைரதலாலன கௌஷலைஹி பிரணயினீமதிகம் சுகயன்னிமாம் ஆயி முகுந்த பவச்சரிதானினஹ பிரகததாம் கததாந்திமபாகுரு. தததிகைரதலாலன கௌஷலைஹி, அப்புறம் என்னது, எப்படி அவ முன்னால பேசிட்டு விளையாடி இருந்தாலும், ஏன்னா அதனால கொஞ்சம் ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் வந்துடுறது. அதனால இப்போ அதை விட என்ன பண்ணான கண்ணன், அதிக லாலன கௌஷலைஹி, லாலனது லாலிக்கிறது சொல்லுவேன் இல்லையா மலையாளத்தில், கொஞ்சறது, அவளை கொஞ்சறது, அவங்கள்ட்ட ரொம்ப சரசமாக இருக்கிறது. அந்த மாதிரி தன்னோட பிரணயினி ஆன அந்த ருக்மிணியை அதிக சுகத்தை கொடுக்குறாளாம். இப்போ ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கோவிச்சுன்னு இருக்கா இல்லையா கண்ணன்கிட்ட, அதனால அவளை ரொம்ப லாலன கௌஷலைஹி, ரொம்ப கொஞ்சறாளாம். இப்போ கொஞ்சி அவளை அவளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி சுகத்தை கொடுக்கிற முகுந்தனே, ஹே ஐ முகுந்த பவச்சரி தானினகம், எல்லாருக்கும் நீ சுகத்தை கொடுத்துட்டு இருக்கியே, அந்த மாதிரி உள்ள நீ பிரகததாம் கததாந்தி மபா குரு, எனக்கும் சுகத்தை கொடு. நீ ஏன்னா எனக்கு எப்படி நீ சுகத்தை கொடுப்பாய், என்னோட வியாதி எல்லாத்தையும் என்னோட துக்கத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி எனக்கும் நீ அந்த சுகத்தை கொடு சொல்லி பட்டதிரி இங்க கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंदा गोविंदा.